கழகம் வந்து ஒய் பாதுகாப்பு கொடுத்திருக்கு. மத்திய அரசு பிஜேபி கூட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சேர்ற மாதிரி மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க. காரணம் 2-3 விஷயங்கள் நான் பார்க்கறதுங்க. யாரா மத்திய அரசு சார்பாக பேச முடியாது, நான் ஒரு சாதாரண மனிதனா பேசுறேன். ஆனா தமிழகத்துல இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் ஜெட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா, இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள், இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள், அவங்க எல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப்க்கு மாத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாட் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு, மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு. அதுபோலதான் தமிழகத்துல விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க.